அப்பாவுக்கு உதவியா வரதில்லை என்ன வரதில்லை. அண்ணன் படிக்க மாட்டேன் இருந்தாரு திருமணத்துக்கு நான் வந்துட்டு கதை சொல்றீங்க. ஐயா ஐயா சாமி ஐயோ சாமி அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு தகுதியோ வேலுண்டு வினுக்கு இல்லை வினுகுண்டு என்னடாமே இந்த வயல் வழி என்னடா தம்பி இந்த வயல் வழியா மாடு மேய்ச்சிட்டு பள்ளிக்கூடம் போறேன்டையா? பள்ளிக்கு போனா அழுத படிக்க தெரிஞ்சா போதும் காணமா படிக்க தேவையில்லைங்கிற அப்பா மாடு வாங்கி மேய்க்க சொல்லி. ஏன்டா தம்பி உங்க அப்பா இப்படி சொன்னாரு? உனக்கு படிக்க ஆசை இல்லையா? எனக்கு ஆசை பள்ளிக்கு போகணும் படிக்கணும். ஆனால் நம்மளோட படிப்புக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஏன்டா தம்பி அப்படி சொல்றாய்? இந்த ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் நல்லா தான் படித்தாங்க, எல்லோரும் வேலை எடுத்து அறியாங்க. அப்படி சொல்லக்கூடாது, உன்னோட எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கு. இப்போவே இப்படி சொன்னேன்டா பிற்காலத்தை என்ன செய்வா? அப்போ மாடு அதப்பேன் 12-13 வருஷம் காசு செலவழிச்சு பள்ளியில் ஓடிச்சு கடைசி மாடு. தம்பியே கொஞ்சம் நில்றோம். நீ நல்லா படிச்சேன்டா, நீ எதுக்கு பார்த்தழுதணும்? ஏன் இப்படி லோக்கலாக யோசிக்கிறாய்? நல்லா படி, பாஸ் பண்ணலாம். மாட்டோட எனக்கு எந்த ஒரு நட்டமும் இல்லை, மாட்டோட லாபம் தான். எனக்கு தேவையான நேரத்தில் வாழை கண்டு விற்று விடு, நான் காசு எடுத்து வைக்கணும். தம்பி இந்த வயசில் காசுண்டு அலையாது தம்பி. அப்போ பசிக்காதா? பசிக்குதான். மண்டையை பொழுக்கு என்னாச்சு வாங்கண்ணாச்சு வயிறு இடலுக்கு எனக்கு ஆயிட்டேன். சரி வா தம்பி இடலுக்கு போ. அண்ணன் படிக்க மாட்டேன் இருந்தாரு திருமணத்துக்கு நான் வந்துட்டு கதை சொல்றீங்க. தம்பி கோவிக்காத, நான் உன் நல்லத்துக்கு தான் சொல்லு. நீ படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் உன் குடும்பத்தையும் பார்த்துட்டு நீயும் சந்தோஷமாய் வாழ்வாய் தானே. அண்ணன் நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன வேலை ஆகுறீங்க? தம்பி படிச்சுட்டு ஒரு வேலையும் இல்லாமல் சுற்றி திரிந்தாங்க. ஆமாம் வந்துட்டாங்க பெரிய அட்வைஸ் பண்ணுறது. ஐயோ சாமி அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியோ நீங்கள் என்ன செய்து அட்வைஸ் பண்ணுறீங்க? தம்பி உன் நல்லத்துக்கு தான் தம்பி சொன்னேன், நீ என்னண்டா இப்படி போக போடுறாய்? நானே பள்ளிக்கு போயிட்டு வந்தேன், மாடு மேய்க்கிறேன். அப்பா சாப்பிட போய்க்காரு, அது வரைக்கும் அப்பாவுக்கு உதவியா நானுட்டு மாடு மேய்க்கிறேன். கிளம்பி வந்துட்டாங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஊருக்குள்ளே கொஞ்சம் பேர் நாசா விஞ்ஞானிமே ஆகுது, ஆனால் உன்னாண்ட கிளம்பி வந்துடுவாங்க அட்வைஸ் பண்ணுறது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அசுப்புலாம் ஆகுது, மறைய தெரிவாங்க. அடுத்தவங்க கையில் ரத்தம் பண்ணுறதையும் கடந்து அமர்ந்தானுங்களோ. ஏய் முதல்ல நீங்கள் எது இருந்துங்கடா, அப்புறம் எங்களை தெரிஞ்சுங்கடா. வந்துட்டாங்க ஆகு நாசா விஞ்ஞானிங்க பண்ணுறது.